அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. தொடர்ந்து நம்ம சேனலில் வஜீஃபாக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வஜீஃபா நம்ம வாழ்க்கையில் செஞ்ச 80 வருட பாவங்களை மன்னிக்க வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அமலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம் செய்யவே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையும் உறுதியாக சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ இடைஞ்சலாக நம்ம இருந்திருக்கலாம், இல்லை பாவம் செஞ்சுருக்கலாம். அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஆனால் நான் பாவமே செய்யாத மனிதன்ட்டு யாராலையுமே சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா மன்னிக்கும் தன்மையுடையவனாக இருக்கிறான். ஆனால் மனிதர்களோ இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக தான் இருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்மளை சுவனத்தில் பார்க்க ஆசைப்பட்டதுனால தான் நம்மளை முஸ்லீம்களாகவே அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். ஆனால் நம்ம அவனுக்கு தொழுவுறதில் தாமதம் காட்டுறோம். எல்லா வகையிலையும் தாமதம் தான் நம்ம அவனுக்கு செய்கிறோம். அந்த 80 வருட பாவங்களை மன்னிக்கக்கூடிய அழகிய சலவாத்து அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் நபியி உம்மியி வலா ஆலிஹி வசல்லிம் தஸ்லிமா. இந்த சலவாத்தை 80 தடவைகள் நீங்கள் ஓதணும். இதை எப்படி ஓதணும்னா, அஸ்ஸர் தொழுகைக்கு பிறகு யாரிடமும் பேசாமல் நீங்கள் ஃபர்லு தொழுகையை முடிச்சுட்டு இந்த சலவாத்தை 80 முறை ஓதணும். இதை ஓதிய பிறகு அல்லாஹ் தாலா நம்முடைய 80 வருட பாவ கணக்குகளை மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் தாலா நம்மளுடைய பாவங்களை மகஷரில் மறைக்கவும் செய்வான். சிலருடைய பாவங்கள் நீ எப்படி உலகத்தில் தெரியாமல் இந்த பாவம் செய்தாயோ மறுமையிலும் அந்த பாவத்தை நான் மறைக்கிறேன் என்று சொல்கிறான். அப்போ எவ்வளவு கருணை பாருங்கள் அல்லாஹ் கிட்ட. நம்ம அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள், எவ்வளவு அழகாக நம்மளுடைய பாவங்களை மன்னித்து அதை மறைச்சும் வைக்கிறான். ஆனால் அந்த ரப்புவை தொழுவுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நமக்காக ஒரு துவாவை பாதுகாத்து வச்சுருந்தாங்களே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு சலவாத்து சொல்ல முடியல. மற்றபடி ராகங்கள் பாடுறதுக்கு, தாளங்கள் போடுறதுக்கெலாம் நமக்கு நேரம் இருக்குது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சதக்கா ஜாரியாவிற்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எவ்வளவோ தேவையில்லாத காரியங்களை பார்க்குறோம். கொஞ்சம் இதையும் பார்த்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் கொஞ்சம் சேர்கிற வழியையும் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.